சினிமால இருக்க நடிகர்கள் எல்லாருமே இப்ப சினிமாவை தாண்டி அரசியல்லையுமே களமிறங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் வந்து இமாச்சல பிரதேச மாநிலம் மாண்டி தொகுதியிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா இதை பத்தி இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எம்பி பதவியில இந்த அளவுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த போது பாராளுமன்றத்துக்கு 60 இல்லை 70 நாள் மட்டும் வர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற நாட்களில் என்னோட வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கரெக்டாக பட்டுச்சு. ஆனால் இப்போ இந்த எம்பி பதவி வந்து அதிக வேலை கொண்டதாக இருக்கு. எனக்கு இது நல்லாவே புரியுது. ஆனால் நான் அதை மகிழ்ச்சியோட வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்பவே வித்தியாசமான வேலையாக இருக்கு. சமூக சேவை மாதிரி. இது என்னோட பின்னணி கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஒருபோதுமே நினைச்சதில்லை. நான் பெண்களோட உரிமைகளுக்காக போராடி இருக்கேன். ஆனால் அது வேற. ஆனால் நான் எம்பி ஆனதுக்கு அப்புறமா மக்கள் வந்து பஞ்சாயத்து அளவிலான பிரச்சனைகளோட என்கிட்ட வராங்க. அவங்க எங்களை மாதிரி எம்பிகளை பார்க்குறப்போ உடஞ்ச சாலைகள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கொண்டு வராங்க. அது ஒரு மாநில அரசோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல, நீங்களே உங்க சொந்த பணத்தை பயன்படுத்தி செஞ்சு தாருங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எம்பி வேலைன்னா சிம்பிளாவா இருக்கும், எப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்கும், அந்த விஷயமே உங்களுக்கு இப்போ தான் புரியுது போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து சினிமாவில் இருக்கவங்க அரசியல் வேலை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி கங்கனா ரணாவத்துக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ கொடுத்த இன்டர்வியூலேருந்து என்ன விஷயம் புரியுதுன்னா, அவங்க அரசியலில் வந்து முழுமளதாக ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கல அப்படின்றத அவங்களே ஓப்பன் அப்பாவும் பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.